ஆண்டனி கேலக்சிஸ். நம்ம இன்ன வரைக்கும் பார்த்த எல்லா கேலக்சியுமே ஒரே ஒரு கேலக்சி தான். ஆனா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கேலக்சி ஒரு கேலக்சி இல்ல, 2 கேலக்சி ஒன்னோட ஒன்னா கொலாப்ஸ் ஆகி, அதாவது ஒன்னோட ஒன்னா கலக்கிற கண்கொள்ளா காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. NGC 4038 NGC 4039 அப்படிங்கிற 2 கேலக்சி ஒன்னோட ஒன்னா கொலாஜ் ஆயிட்டு இருக்குது. பொதுவா இந்த மாதிரி இருக்க கேலக்சிஸ கொலேஜின் கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேலக்சிக்கும் நம்ம எர்த்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 4 கோடி லைட் இயர்ஸ்க்கு மேல இருக்கு. இந்த கேலக்சியோட சைஸ் எவ்வளவுனா 2 கேலக்சி ஒன்னோட ஒன்னா கலந்துருக்கிறதுனால லைட் இந்த கேலக்சியோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு போறதுக்கு சுமார் 5 லட்சம் லைட் இயர்ஸ்க்கு மேல ஆகும். இது நம்ம மில்கிவே கேலக்சியை விட 4-5 மடங்கு பெருசுங்கய்யா. இந்த கேலக்சியும் 1885 டெலஸ்கோப்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேலக்சியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு 2 கேலக்சி ஒன்னோட ஒன்னு கம்பைன் ஆனா அங்க என்ன நடக்கும், என்னென்ன மாற்றம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் வரும், இதை எல்லாத்தையும் விஞ்ஞானிகள் இந்த கேலக்சியும் ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீனிக்ஸ் ஏ கேலக்சி பார்க்க பிங்க் கலர்ல நல்லா படுபயங்கர பிரம்மாண்டமா இருக்க இந்த கேலக்சி ஒரு எலிப்டிக்கல் கேலக்சி. எலிப்டிக்கல் கேலக்சினா அந்த கேலக்சியோட சென்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டமா இருக்கும், அதை சுத்தி ஒரு கேஸ் மாதிரி படர்ந்து ஒரு மிகப்பெரிய தோற்றத்துல இருக்கும். இந்த கேலக்சி எல்லாத்தையும் எலிப்டிக்கல் கேலக்சின்னு சொல்லுவாங்க. முன்ன பார்த்த அந்த 8 கேலக்சிஸை விட இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப ஆச்சரியமானது. முதல்ல இந்த கேலக்சியோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? எர்த்துல இருந்து சுமார் 570 கோடி லைட் இயர்ஸை தாண்டி தான் இந்த கேலக்சி இருக்கு. நம்ம முன்ன பார்த்த எந்த ஒரு கேலக்சியும் இந்த அளவுக்கு தூரமா இல்ல, ரொம்ப 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 அதிக டிஸ்டன்ஸ்ல இந்த கேலக்சி இருக்கு.